இந்த பூமியில் உள்ள 800 கோடி மக்கள் ஒவ்வொருவரும் பல வகையில் வேறுபட்டிருந்தாலும் காலையில் எழுவதிலிருந்து உண்ணும் உணவு, பயணம், படிப்பு அல்லது வேலை என பல்வேறு நடைமுறைகளில் எவரோ ஒருவரையோ பலரையோ ஒன்றுபட்டுதான் செயல்படுகின்றோங்க. ஆனால் விண்வெளியில் உள்ளவர்களின் வாழ்க்கை முறை தலைகீழாக இருக்கும். நமது தலைக்கு மேல் சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்களின் தினசரி செயல்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டவை. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்தனர். இருவரும் அதே விண்கலம் மூலம் 10 நாட்களில் பூமி திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட சிறிய பழுதால் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கியிருக்கின்றனர். இங்கு ஆரம்பித்தது சிக்கல். அவர்கள் அனுப்பி வைத்த விண்கலம் செல்லும் வழியில் ஈலியம் கசிவுகள் ஏற்பட்டு உந்துதல் பிரச்சனை உருவாகியுள்ளது. அதனால் திட்டமிட்டபடி ஜூன் 15ஆம் தேதி பூமியில் தரையிறங்கி இருக்க வேண்டிய சூழல் தற்போது தாமதமாகி இன்னும் விண்ணை சுற்றி கொண்டு பூமிக்கு திரும்ப வழி இல்லாமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலாக விண்வெளியிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என நாசா கூறியதுங்க. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவரும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இஸ்ரோ செயற்கைக்கோள் மைய முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரையிடம் ETV பாரத் கேள்விகளை முன்வைத்தது. இதற்கு பதில் அளித்த அவர், விண்வெளி பயணத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து உடல் மற்றும் மன ரீதியாக பல கட்ட பயிற்சிகளை அழைத்த பின்னரே விண்வெளிக்கு அனுப்புகின்றோம் என குறிப்பிட்டார். சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே விண்வெளி அனுபவம் கொண்டவர் என்பதை குறிப்பிட்ட மயில்சாமி அண்ணாதுரை, தற்போது போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் முதல் முறையாக விண்வெளிக்கு மனிதர்களை சுமந்து சென்ற நிலையில் இத்தகைய சவாலான பணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் அவரது அனுபவம் தான் என சுட்டி காட்டினாருங்க. விண்வெளியில் 500 நாட்கள் 1000 நாட்களை கடந்து தங்கியிருந்தவர்கள் உண்டு என கூறிய மயில்சாமி அண்ணாதுரை, பொதுவாக நாம் ஏதாவது ட்ரிப் போனால் என்ன செய்வோமோ அதே போன்றுதான் விண்ணுக்கு செல்லும் வீரர்கள் ஆடை, உணவு, தேவையான பொருட்களை எடுத்து செல்வார்கள். இவர்கள் அப்படி எங்க குளிப்பார்கள், என்ன சாப்பிடுவார்கள், எங்க இயற்கை உபாதை கழிப்பார்கள் என அடிப்படையான சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் எழலாங்க. விண்ணில் பூமியை போல் புவியீர்ப்பு சக்தி இல்லை, எனவே அனைத்தும் காற்றில் மிதக்கத்தான் செய்யும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம், வீடியோக்களிலும் பார்த்திருப்போம். நீங்கள் விண்வெளியில் இருக்கும் பொழுது 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை சூரிய உதயத்தை பார்க்க முடியும். இதனால் தான் விண்வெளி வீரர்களின் தூக்கத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகின்றன. சாதாரணமாக இருக்கும் பகல் மற்றும் இரவு வேலைகள் இல்லாததால் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. சர்வதேச விண்வெள தளத்தின் நிர்வாகிகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு புதுமையான தீர்வை கண்டுள்ளனர். அவர்கள் விண்வெளி வீரர்களுக்காக 24 மணி நேர அட்டவணையை தயார் செய்துள்ளனர். பூமி நேரத்தின் அடிப்படையாக கொண்டே இந்த கால அட்டவணைப்படி அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். பூமியில நம்ம பல் துவக்கிவிட்டு துப்பிவிடலாம், ஆனால் விண்வெளியில பல் துவக்கி துப்பினால் எச்சில் மிதக்கும். எனவே பற்பசையை பல் துவக்கிய பின் அப்படியே உண்ணும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பற்பசை துளிகளை பற்களுக்குள்ளே வைத்து வெளியே வராத வகையில் வாயை திறக்காமல் பற்களை துலக்க செய்கின்றனர். பின் அதை விழுங்குகின்றனர். இதற்கு காரணம் பற்பசை விண்ணில் பறந்து நாசம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். பின்னர் பற்களை டிஷ்யூ பேப்பர் போன்ற ஈரமான துடைப்பால் சுத்தம் செய்வாங்க. பொதுவாக விண்கலத்தில் கழிப்பறையாக சக்கிங் டியூப் எனப்படும் உறிஞ்சும் குழாய் அமைக்கப்படுங்க. அந்த குழாய்கள் மூலம் கழிவுகளை வேதி பொருட்களின் துணையோடு ஆவியாக்கப்படுகின்றது. சிறுநீர் கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் ISS 2 கழிப்பறைகள் உண்டு. ஒன்று ரஷ்ய நாட்டின் வடிவமைப்பிலும் மற்றொன்று அமெரிக்க வடிவமைப்பிலும் உள்ளன. விண்வெளி மையத்தில் வெப்பநிலையானது சரியான விதத்தில் பராமரிக்கப்படுவதால் வியர்வை பெரிதாக ஏற்படாது. எனவே விண்வெளி வீரர்கள் தாங்கள் பயன்படுத்தும் உடைகளை சில வாரங்களுக்கு மாற்ற தேவைப்படாது. உள்ளாடைகளை மற்றும் குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் மாற்றிக்கொள்வார்கள். உடலை சுத்தப்படுத்த பிரத்யேக டிஷ்யூ பேப்பர்கள் பயன்படுத்தப்படும். விண்வெளி வீரர்கள் விண்வெளி சூழலுக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு 2800 கலோரிகள் சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அவர்கள் விருப்பப்பட்ட உணவை உண்ணலாம். சுனிதா வில்லியம்ஸ் தனது இந்த பயணத்தின் பொழுது மீன் குழம்பை எடுத்து சென்றதாக குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு விண்வெளி வீரர்களுக்காக விண்கலத்தின் தரையில் உணவு தட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும். இது குறிப்பாக ஒவ்வொரு வீரருக்கும் என தனித்தனியே உருவாக்கப்படுபவை. விண்கலம் பூமியில் இருந்து ஏவப்படும் முன்பு பதிக்கப்படுபவை. ISS-இல் வைக்கப்பட்டிருக்கும் சிவப்பு உணவு தட்டுகளில் ரஷ்யா உணவுகளும், நீல தட்டுகளில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளின் உணவுகளும் வைக்கப்படுகின்றன. மேலும் அந்த உணவுகள் நீண்ட காலம் நீடிக்கும் வகையில் தயாரிக்கப்படுகின்றன. விண்வெளியில் அப்படி என்னதான் உணவு சாப்பிடுவாங்க? உணவை எளிதாக சேமித்து பயன்படுத்தும் வகையில் தண்ணீரில் கரையும்
பதப்படுத்தப்பட்ட தேநீர், காஃபி மற்றும் பழங்களின் பொடிகள், ஓட்ஸ் போன்றவை விண்வெளியில் இருப்பு வைக்கப்பட்டிருக்குங்க. குளிர்ந்த வானிலையில் பதப்படுத்தப்படும் உணவுகளான உலர்ந்த பழங்கள் மற்றும் சமைக்கப்பட்ட மீன்கள், இனிப்புகள் கேன்களில் அடைக்கப்பட்டு பிளாஸ்டிக் கோப்பைகளில் வைக்கப்பட்டிருக்கும். இவற்றை தேவைப்படும் போது விண்வெளி வீரர்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். பெரும்பாலான உணவாக மாட்டிறைச்சியை சமைத்து ஃபாயில் பைகளில் அடைத்து வைப்பாங்க. அவை கெடாமல் இருப்பதற்காக அயனியாக்கும் கதிர்வீச்சினால் கிருமிகளை நீக்கம் செய்து அறை வெப்பநிலையில் வைக்கப்படுங்க. ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்றவற்றையும் அனுப்பி வைப்பாங்க. இவை கெடாமல் இருக்க விட்டமின் சி மாத்திரைகளை பயன்படுத்தி ஊற வைக்கப்படுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற கொட்டை வகை உணவுகளும் உட்கொள்கின்றனர். உணவுகள் அற்புதமாக இருக்கின்றன என பலர் எண்ணலாம். ஆனால் அதில் உட்கொள்ளும் வழிமுறை பற்றிய கொஞ்சம் சிந்தியுங்கள. பூமியில நாம சாப்பிடுவது போன்று தட்டில் பரிமாறி சாப்பிட முடியாது. உணவுகளை நன்றாக பிடித்து உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அவை அங்கும் இங்கும் பறந்து மின்சாதன பொருட்கள் மீது படாமல் சாப்பிட முடியும். சிந்தாம சிதறாம சாப்பிட வேண்டும் என நம்ம அம்மா கூறும் அறிவுரை விண்வெளி பயணத்திற்கு முக்கியமானதுங்க. என்ன, விண்கலத்துல உடற்பயிற்சி செய்வாங்களா? மனித உடல் பூமியில் ஈர்ப்பு விசையில் உருவானது. ஆனால் விண்ணில் ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால் இரத்த ஓட்டத்தின் மாற்றமும் எலும்பு மற்றும் தசைகளின் இணைப்பு வலுவிழக்க தொடங்குங்க. விண்வெளியில் உள்ள மிகவும் குறைந்த புவி ஈர்ப்பு விசை காரணமாக நமது முதுகெலும்பு தொடர்ந்து பெற்று வரும் தொடர்ச்சியான அழுத்தம் விடுபட்டு விடும். அதன் காரணமாக விண்வெளி வீரர்களின் முதுகெலும்பு நேராக நிமிர்ந்து சுமார் 2.25 அங்குல அளவிற்கு அவர்களுடைய உயரம் அதிகரிக்கும். விண்கலத்துல தூக்கம் என்பது ஒரு சிக்கலான விஷயங்க. விண்வெளியில் சிறிது நேரமாவது தூங்க நினைக்கும் விண்வெளி வீரர்கள் கடும் பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும். அவர்கள் தங்களை ஒரு பட்டைக்குள் புகுத்தி கொண்டு மிதப்பதையும் மற்ற பொருட்களை மோதுவதையும் தவிர்த்து கொண்டு தூங்குவார்கள். அதே போல விண்வெளியில் ஒவ்வொருடைய ஆடை அணிகலன்கள் சரி செய்வது என்பது கூட சவாலான காரியங்க. விண்வெளி வீரர்கள் தங்களுக்கென பிரத்யேகமான உடைகளை கொண்டு சென்று களத்தின் சுவர்களில் உள்ள லாக்கர்களிலும் பிற பொருந்தும் இடங்களிலும் வைப்பாங்க. தங்களுடைய முடிகளை அலசுவதற்கும் அவசியமில்லாத ஒரு வகையான ஷாம்புவை கொண்டு சுத்தம் செய்வாங்க. விண்வெளிக்கு சென்று விட்டு திரும்பும் வீரர்களின் உடல்நிலை 2-3 நாட்களுக்கு சுகவீனமாக இருக்குங்க. உணவு பழக்கங்கள் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை குறைவாக இருப்பதால் உப்பு மற்றும் மிளகு போன்றவற்றை தெளிக்க முடியாது. எனவே அவர்கள் திரவ உணவுகளை சாப்பிடுவாங்க. திட உணவுகள் மிதந்து சென்று ஏதாவது ஒரு இயந்திர பகுதிக்குள் சிக்கிக் கொள்ளவோ அல்லது விண்வெளி வீரர்களின் கண்களை தாக்கவோ வாய்ப்புகள் அதிகங்க. காஸ்மிக் கதிர்வீச்சுகள் கருமையான விண்வெளியின் பரந்த வெளிப்பரப்பில் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் பூமியை விண்வெளி வீரர்களால் காண முடியும். மேலும் அவர்கள் நிலவின் பின்பகுதியை பார்க்கவும் நிலவில் பட்டு தெரிக்கும் வித்தியாசமான வெளிச்சங்களை அவர்களுடைய கருவிழிகளால் உணரவும் கூடிய அனுபவங்களை பெறுவாங்க. அப்படி அங்க இருக்கும் விண்வெளி வீரர்களின் மூளையில் என்னதான் நடக்கும்? அறிவியல் ஆயர்கள் எவ்வளவுதான் பரிசோதனைகள் செய்து விண்வெளி வீரர்களின் அழுத்தத்தை தாங்கும் திறன்களை சோதித்தாலும் நீண்ட நாட்களுக்கு விண்வெளியில் பயணம் செய்ய நேரிட்டால் மூளை பாதிக்கப்படும் என்பது மறுக்க முடியவில்லை. ஏனெனில் விண்வெளியில் உலவி வரும் காஸ்மிக் கதிர்கள் மூளையை தாக்க வல்லவையாகும். அதே போல கழிப்பறைகளை விண்வெளியில் பயன்படுத்துவதும் சவாலான காரியம்தான். என்னதான் இருந்தாலும் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பிய பின்னர் பூமியின் புவியீர்ப்பு விசையுடன் பழகுவதற்கு நெடுநேரம் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் விண்வெளியில் பொருட்களை கீழே போடுவதை போலவே பூமியில் போட்டு பொருட்களை உடைக்கவும் செய்வார்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனாக ஆசைப்படுவது தங்களின் வீட்டை அடைய வேண்டும் என்ற இலக்குதாங்க. இதனால் அவர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பூமியை வந்தடைவதை நாசா முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே அவர்கள் மீண்டும் பூமிக்கு கொண்டு வர அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாரும் தயார் நிலையிலே வைப்பாங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. This video is sponsored by BuyMart e-shopping application. இந்த சைட்ல நீ குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போ ஆப் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ அவைலபிளா இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.